ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம போயிட்டு சீரியலில் என்ன அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம சூர்யா சார் வந்துட்டு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகும்போது கரெக்டாக அருணாச்சலம் சார் வந்துடுறாரு. ஏன்னா வந்துட்டு இவன் இப்படியே இருந்தால் சரி வராது, இவன் இப்படியே இருந்தால் அவங்க அம்மாவுக்கு ஆபத்து, அதை விட முக்கியமாக நந்தினிக்கு ஆபத்து. அவங்க அம்மா கூட எப்படியோ பொழைச்சிப்பாங்க, நம்ம நந்தினி வந்து இவனை நம்பி தான் இந்த வீட்டுக்கே வந்துக்கிறா. அப்போ வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு நந்தினிக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் சூர்யா தான். சூர்யாவை எப்படியாச்சும் திருத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் சூர்யா வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் அம்மா ஒன்றும் இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லைடா, நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு சூர்யா சார் வந்துட்டு, இல்லை நீ தாய் குலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி டாடி இப்படிலாம் பேச உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாரு. ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு அருணாச்சலம். ஆனால் வந்து புரிஞ்சுக்கிற ஸ்டேஜில் இல்லை நம்ம சூர்யா சார். ஏன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நம்மளுமே வந்து அந்த இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பாக புரிஞ்சிக்க மாட்டோம். ஏன்னா நந்தினியை இல்லாத சித்திரவதை கொடுமையெல்லாம் எந்த அளவுக்கு படுத்தணுமோ அந்தளவுக்குலாம் கொடுமைப்படுத்திட்டு இப்போ நந்தினி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்க மேலே தான் டவுட் படுவோம். அதனால தான் நம்ம சூர்யா சார் வந்துட்டு அவங்க அம்மா மேலே டவுட் படுறாரு. அவர் படத்தில் வந்துட்டு தப்பே இல்லை. ஆனால் வந்துட்டு உண்மையாலுமே அவங்க கடத்தவே இல்லை. இன்ன வரைக்கும் நம்ம நந்தினியை கடத்தது யாருன்னு யாருக்குமே டவுட் வரல. கொஞ்சமாக டவுட் வந்தால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் முழுக்க அவங்க அம்மா தான் சொல்லிட்டு சூர்யா சார் சொல்லிட்டு இருக்கிறதுனால எல்லாரோட கான்சென்ட்ரேஷனும் இல்லை, அவங்க அம்மா இல்லைன்னு சொல்கிறதுல தான் போகுதே தவிர அவங்க அம்மாவை தவிர்த்து வேறு யாருனா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூட முடியாத அளவுக்கு இப்போ நம்ம சூர்யா சார் உருவாக்கி வச்சுக்கிறாரு. அருணாச்சலம் அதை தான் புரிய வைக்கும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் புரிய வைக்க முடியல. சரி இதையாச்சும் விட்டுவிடு, அதுக்கப்புறம் நந்தினி விஷயத்தாச்சும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம், நந்தினி பாவம்டா, நந்தினி உன்னை நம்பி தான் வந்துக்கிறா, சிங்காரத்துக்கிட்ட உன்னை நம்பி தான் வந்துட்டு அவள் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துக்கிறேன். அது வந்துட்டு என்னால் பார்த்துக்க முடியாது, நீ தான் அவளை பார்த்துக்கணும், நீ நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நந்தினி இந்த வீட்டில் இருப்பா, அப்படி இல்லைனா நந்தினி இந்த வீட்டை விட்டே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் சொல்லும்போது, உண்மையாக டாடி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் கேட்குறாங்க. ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன், நந்தினியை முழுக்க நீ நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் கிட்ட சத்தியம் வாங்குறாரு. உடனே சூர்யா சாரும் பண்ணிடுறாரு சத்தியம், நான் நல்லா பார்த்துப்பேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாரு. அது உண்மையான அன்புல பண்ணிட்டு தான் நல்லாயிருக்கும். சுந்தரவலியை பழிவாங்க ஆள் இல்லையே, அந்த ஆளும் போயிட்டா சுந்தரவலியை பழிவாங்க முடியாதே, அப்புறம் தாய் குலத்தை எப்படி தான் வச்சு செய்கிறது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம சூர்யா சார் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. சத்தியம் பண்ணி கொடுத்தது சரி, அவளுக்கு போயிட்டு சாப்பிடாமலே தூங்கிட்டா, இந்த தோசையை எடுத்துகிட்டு போய் அவள்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் சார் சொல்லும்போது உடனே சூர்யா சார் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நந்தினியை எழுப்பி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம நந்தினி வாங்கவே இல்லை. ஏன்னா இவர் தான் சுற்று வந்திருப்பாரோன்னு, இல்லை எங்கள் டேடி தான் சுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம நந்தினி வந்து சாப்பிட்றாங்க. இது எப்போ வந்துட்டு தலைகீழாக மாறும்னு தெரில. ஏன்னா வந்துட்டு நம்ம நந்தினியும் சூர்யா சாரும் ஒரு அன்போட வாழ்க்கையில் இணைஞ்சாதான் இது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நந்தினி தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை